ஹாய் ஹலோ வணக்கங்க. அப்புறம் வந்து நேற்றுக்கு ஃபுல்லாக வந்து ஆக்சுவலி சாப்பிடவும் இல்லை, அதுக்கு பெருசாக டைமும் இல்லை. அதுக்காக என்னடா அப்பா இருந்திருக்காங்க, நீங்கள் வந்து சாப்பாடு வடிவை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் வந்து ஆல்ரெடி உங்கள் எல்லார் மனசுலேயுமே எல்லார் வீட்லேயுமே நான் இருக்கேன். எப்படி இருக்கேன்? நான் ஒரு தம்பியா ஒரு அண்ணனா இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் நீங்கள் ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையில் ஒரு சாப்பாடு வீடியோ, மத்தியானம் ஒரு சாப்பாடு வீடியோ, ராத்திரி ஒரு சாப்பாடு வீடியோ. நான் எங்கேயாவது கொஞ்சம் லேட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டான்ஸ் வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன்னா அதில் என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்களா, சாப்பாடு வீடியோ எங்கேன்னு கேட்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நேற்றுக்கு வந்து சாப்பிட்றதுக்கான சூழ்நிலையாக அமையலை. நம்மளுக்கு அதுக்கு மனமும் பெரிய அளவில் இல்லை. என்ன தான் இருந்தாலும் நம்ம மனசை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தேத்தி தானே ஆகணும். ஏன்னா எப்போவுமே எல்லார் கூடயும் இருக்க போகிறதும் கிடையாது. அப்புறம் வந்து நான் இன்றைக்கி தான் கொஞ்சம் தெளிவானேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாவை நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம். அவங்களுக்கு நல்ல வயசு, பேரம் பேத்தி, பால் காய்ப்பு, அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாமே பார்த்து தான் போயிருக்காங்க. எனக்குமே நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை என்ன செஞ்சுருக்காங்க, பார்த்துருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் சீத்தமிழ், அப்புறம் இன்றைக்கி நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் பற்றியில அதையுமே எங்கள் அப்பா கண்குளிர பார்த்துட்டு தான் என்ன செஞ்சுருக்காங்க, நல்லபடியாக போய் சேர்ந்துருக்காங்க. அப்புறம் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் பேர் வந்து அப்பா இப்படி ஆயிருக்காங்க, உங்களுக்கு இந்த வீடியோ தேவையா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதாவது இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்ட், நம்மளை நம்பி ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸ்க்காக போட்டிருக்காங்க. ஒரு 3 டேஸோ 4 டேஸோ நடக்க போகுது. அவங்களுக்கு அது பிளான். நம்மளுக்கு நடந்தது வந்து பிளான்டு கிடையாது, அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது. அதுக்காக அவங்க நஷ்டப்பட முடியுமா சொல்லுங்கள்? அது எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்ச வீடியோஸை தான் நான் போஸ்ட் பண்ணேன். அதில் வந்து நீங்கள் அதை வந்து தப்பாக யாரும் நினச்சாதீங்க, அதை எடுத்துக்கிடாதீங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, உளுந்தங்கஞ்சி தான் பார்த்துக்கிடுங்க. நான் இருக்குது, உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி உளுந்தங்கஞ்சி ரெசிபி எல்லாமே நான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கரிஞ்சு போச்சு, உப்பு போடாமல் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து துவையில் பார்த்துக்கிடுங்க, அதுக்கு கூட்டுக்கு. சரி, இன்றைக்கி ஏன்னா எப்படி தான் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே கடந்து போய் நம்ம திரும்பவும் நீங்கள் தானே சொல்கிறீங்க, திரும்பவும் மறுபடியும் வந்து நீங்கள் உங்கள் ரொட்டீனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே முயற்சி பண்ணணும். அதிலே வந்து நீங்கள் என்ன இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு என்ன தாக்கணும் அப்படின்னு நினச்சாக்கி முடியுமா? அப்படின்னு நினைக்கவும் கூடாது இல்லையா? ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குன்னா எல்லாருக்குமே கஷ்டம் நஷ்டங்கள் வரதானே செய்யும். அதெல்லாம் நம்ம கடந்து போய் பழகணும். பார்த்தீங்களா, இதுதான் சான்ஸ்ன்னு நினச்சி ஒருத்தங்களை போய் நினச்சக்கூடாது, ஹர்ட் பண்ணது மாதிரி நினச்சக்கூடாது, பேசக்கூடாது. என்ன? ஓகே, தேங்க்யூ.